ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 220. இந்த பகுதியில் 227வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 24வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 24. அக்ரநிர்கிராமணே ஸ்ரீமான் ந்யாயோ நேதா சமீரணக சகஸ்ரமூர்தா விஸ்வாத்மா சகஸ்ராட்ச சகஸ்ரபாத். நாமம் 227. ஓம் விஸ்வாத்மனே நமக. The very soul of the universe. பிரபஞ்சத்தின் ஆன்மா, உலகில் உள்ள அனைத்து பொருள்களிலும் நிறைந்திருப்பவர் என்று இதற்கு பொருள். இரண்யன் தன் மகன் பிரகலாதனை தனது குருவான சுக்ராச்சாரியாரின் மகன்களான சண்டன், அமர்கன் ஆகிய இருவரும் நடத்தும் குருகுலத்துக்கு அனுப்பி வைத்தான். தனது மகனுக்கு அசுரர்களின் ராஜநீதியை பயிற்றுவிக்கும்படி அந்த குருமார்களுக்கு கட்டளையிட்டான் இரண்யன். அவர்களும் பிரகலாதனுக்கு அசுரர்களின் ராஜநீதியை பயிற்றுவித்தார்கள். ஆனால் என்ன பயன்? அந்த பாடத்தில் பிரகலாதன் ஆர்வம் காட்டவில்லை. நாராயண நாமத்தையே எப்போதும் ஜபித்து வந்தான். ஹிரண்யாய நமக என்று சொல்லி இரண்யனை வணங்குமாறு குருமார்கள் வற்புறுத்தினாலும் நாராயணய நமக நாராயணாய நமக என்று இறைவனின் திருப்பெயரையே சொல்லி வந்தான் பிரகலாதன். இறைவனின் நாமத்தை தான் ஓதுவதோடு மட்டுமன்றி தனது சக மாணவர்களுக்கும் இறைவனின் மேன்மையை எடுத்து சொல்லி அவர்களையும் நாம சங்கீர்த்தனம் செய்ய வைத்து விட்டான் பிரகலாதன். அப்போது ஒரு சமயம் தன் மகன் எவ்வளவு தூரம் ராஜநீதிகளை கற்று தேர்ந்திருக்கிறான் என அறிய விரும்பினான் இரண்யன். அதனால் தனது மகனை அழைத்து வருமாறு சண்டன், அமர்கனுக்கு கட்டளையிட்டான் இரண்யன். பிரகலாதனும் வந்தான். தனது மகனை ஆசையோடு மடியில் அமர்த்திய இரண்யன், மகனே, குருகுலத்தில் உனக்கு ராஜநீதிகளை பற்றி நிறைய கூறியிருப்பார்கள் தானே? இப்போது அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நம் நண்பர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நமது எதிரிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன் என்ன சொன்னான் பாருங்களேன். தந்தையே, உங்கள் கேள்வியே தவறு. நண்பர்கள் எதிரிகள் என்று பேதம் பார்ப்பதே தவறு. நமக்குள் இருக்கும் திருமால் தானே எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். எனவே எல்லோரும் நமக்கு நண்பர்களே. எல்லோரிடமும் அன்புடன் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான் பிரகலாதன். இந்த பதிலை கேட்டதுமே அதிர்ச்சியடைந்தான் இரண்யன். வெகுண்டெழுந்தான். அந்த குருமார்களை பார்த்து, அதாவது அசுர குருமார்களை பார்த்து, இதைத்தான் நீங்கள் இவனுக்கு சொல்லி தந்தீர்களா என்று கேட்டான். அரசே, நாங்கள் இதை சொல்லித் தரவில்லை. இளவரசர் வேறு எங்கோ கற்று இவ்வாறு பேசுகிறார் போலும் என்று சொன்னார்கள் குருமார்கள். பிறகு இரண்யன், சரி போகட்டும் பிரகலாதா, நீ இதுவரை கற்ற விஷயங்களுள் மிக சிறந்த விஷயம் இது என்று கேட்டான். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்ற ஸ்லோகத்தை பிரகலாதன் சொல்லி, இந்த ஸ்லோகம் 9 விதமான பக்திகளை குறிக்கிறது. இதுதான் எனக்கு படித்ததில் மிகவும் பிடித்த விஷயம் என்று சொல்லிவிட்டு அதை விளக்கவும் செய்தான். ஸ்ரவணம் அப்படி என்றால் இறைவனின் மேன்மைகளை கேட்டல். கீர்த்தனம் அப்படி என்றால் இறைவனின் நாமங்களை பாடுதல். ஸ்மரணம் என்றால் இறைவனின் திருவுருவத்தை தியானிப்பது. பாத சேவனம் அப்படி என்றால் இறைவனின் அடியார்களுக்கு தொண்டு செய்வது. அர்ச்சனம் என்றால் இறைவனுக்கு அர்ச்சனை செய்வது. வந்தனம் என்றால் இறைவனுக்கு நமஸ்காரம் செய்வது. தாஸ்யம் என்றால் இறை தொண்டு செய்ய வேண்டும். சக்கியம் என்றால் இறைவனுடன் நட்போடு இருக்க வேண்டும். ஆத்ம நிவேதனம் என்றால் இறைவனின் திருவடிகளில் சரணாகதி செய்ய வேண்டும் என்று இந்த 9 நிலை பக்திகளை தன் தந்தைக்கு விளக்கி கூறினான் பிரகலாதன். பிரகலாதன் இப்படி சொன்னதை கேட்டதும் மீண்டும் இரண்யனுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. ஏ மூடனே, உனக்குள் ஏதோ ஒரு பூதம் இருந்து கொண்டு உன்னை இப்படியெல்லாம் உளர வைக்கிறது என்று நினைக்கிறேன்.
யார் அந்த பூதம் என்று கேட்டான் இரணியன். அதற்கு பிரகலாதன், ஆமப்பா, எல்லோருக்குள்ளும் எல்லா பொருட்களுக்குள்ளும் எந்த திருமால் உரைகின்றாரோ அந்த திருமால் தான் என் இதயத்தினுள்ளும் உறைந்திருக்கிறார். எனக்குள் இருந்து அவர் தருகின்ற ஞானத்தை கொண்டுதான் நான் இத்தனையும் பேசுகிறேன் என்று சொன்னான் பிரகலாதன். இப்படி தன்னுடைய பரம எதிரியான திருமாலை போற்றி துதிக்கும் தன் மகனை கொல்ல எண்ணிய இரணியன் அவனை பலவிதமான இன்னல்களுக்கு ஆட்படுத்தினான். ஆனால் அனைத்து இன்னல்களிலிருந்தும் பிரகலாதனை திருமால் காத்து அருளினார். கடைசியாக இரணியன் தன் அரண்மனையில் இருந்த ஒரு தூணை பிரகலாதனிடம் காட்டி, எல்லாவற்றுக்குள்ளும் திருமால் இருப்பதாக நீ சொல்கிறாயே, இதோ இந்த தூணில் அவர் உள்ளாரா என்று கேட்டான். அதற்கு பிரகலாதன், நம் ஒவ்வொருவருக்குள்ளும், அதுபோலவே உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் திருமால் உறைந்திருக்கிறார். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொன்னான். அவனது வார்த்தையை மெய்ப்பிக்கும் வகையில் தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராக தோன்றி இரணியனை வதைத்தார் திருமால். இப்படி உலகில் உள்ள அனைத்து பொருள்களுக்குள்ளும் தனது ஞானத்தாலும் சக்தியாலும் வியாபித்திருப்பதால் திருமால் விஸ்வாத்மா என்று அழைக்கப்படுகிறார். இந்த 227வது திருநாமத்தை நாம் தினமும் சொல்லி வந்தால் நம்முடைய ஞானமும் சக்தியும் மேன்மேலும் அதிகரிக்கும்படி திருமால் அருள் புரிவார். அடுத்தது நாமம் 228. ஓம் சகஸ்ராட்சயே நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.